சமீபத்தில் எடுக்கப்படுற ரஜினி படம் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா படமாக தான் எடுக்கப்பட்டு வருது. அதாவது நம்ம தமிழ் சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்லாமல் மலையாள சூப்பர் ஸ்டார், தெலுங்கு சூப்பர் ஸ்டார், கன்னட சூப்பர் ஸ்டார் என அனைத்து சூப்பர் ஸ்டார்களையும் ஒன்று கூட்டி ஒரு மிகப்பெரும் பேன் இந்தியா படமாக எடுக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன என விசாரித்து பார்த்தபோது, தனியாக ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியிலிருந்தும் கூட்டிட்டு வந்து பேன் இந்தியா படமாக எடுக்கிறதன் மூலமாக பல கோடிகளை லாபம் பார்க்கலாம். மேலும் டைரக்டருக்குமே பார்த்தீங்கன்னா செம ப்ரொமோஷன், அந்தந்த மொழிகளில் ஈஸியாக அவங்க அறிமுகமாகலாம். அதற்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க டைரக்டர்ஸ். மேலும் ஜெயிலர் படம் முதல்ல சாதாரணமாக தான் எடுக்கப்பட்டது. ரஜினி கொடுத்த இந்த ஐடியாவால் தான் அந்த படம் பார்த்தீங்கன்னா பேன் இந்தியா படமாக மாறிச்சு. அந்த படமாக பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிச்சு. கிட்டத்தட்ட 750 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டியது. இப்போ அனைத்து படமே பார்த்தீங்கன்னா பேன் இந்தியன் படமாக மாற்றிட்டாங்க. ஆனால் எல்லா பேன் இந்தியன் படமே ஓடுதான்னு கேட்டால் கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்படி சமீபத்தில் ரஜினியோடைய பேன் இந்தியன் படம்னு சொன்னால் அது கூலி படத்தை சொல்லலாம். கிட்டத்தட்ட அனைத்து சூப்பர் ஸ்டார்களையும் ஒன்றிணைச்சிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். தெலுங்குலேருந்து பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா, மற்றும் ஹிந்தியிலிருந்து அமீர் கான், தமிழிலிருந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், மேலும் சில பல முக்கியமான நடிகர்கள் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத் மியூசிக் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்தோட பிறந்த நாள் அன்னைக்கு விட்டிருந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமோகமான வரவேற்பை கிடைச்சிருந்தது. மேலும் இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பார்க்க ரொம்பவே அருமையாக இருக்காரு. அவர் என்றைக்குமே இளமையாகவே இருப்பாரா, அவருக்கு வயசே ஆவாதா என சொல்லப்பட்டது. மேலும் இப்போ சுவிட்சர்லாந்து இந்த படத்துடைய ஷூட்டிங் விறுவிறுப்பாக போய்கொண்டிருக்கு. அங்கே ஏகப்பட்ட ஆக்ஷன் பிளாக்ஸை எடுத்துகிட்டு இருக்காராம் நம்ம லோகேஷ் கனகராஜ். நம்ம ரஜினியுமே பார்த்தீங்கன்னா டூ போடாமல் அவரே நடிச்சிட்டு இருக்காராம். ஒட்டுமொத்த செட்ஸுமே பார்த்தீங்கன்னா பார்த்து அளந்துட்டு போகிறாங்களாம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் டூப்பே இல்லாமல் நடிக்கிறாருப்பா, இந்த வயசுலையும் எப்படி இந்த மாதிரி இருக்காரு அப்படின்னு பார்த்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு வராங்க. அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய செகண்ட் சிங்கிள் சாங், இந்த பாடல் கூடிய விரைவிலே ரிலீஸ் ஆக போது. இதற்கான வேலைகள்லாம் இப்போ படக்கு இறங்கியிருக்காங்களாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா படத்துக்கான ப்ரொமோஷன் தான். ஏன்னா இன்னும் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணதுனால கூடிய சீக்கிரமாகவே இந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதோடைய முதல் கட்ட வேலையாக தான் இந்த படத்துடைய 2ஆம் சிங்கிளை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த சிங்கிள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே பாடியிருக்கிறதா ஒரு சின்ன செய்தி கிடைச்சிருக்கு. மேலும் இந்த பாட்டு ஒரு லவ் சாங்காக இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி ஃபஸ்ட்டு பாட்டில் டான்ஸ் ஆடி இருந்தாரோ அதே போல தான் பார்த்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்காக இந்த பாட்டிலையும் அவர் வந்து டான்ஸ் ஆடி இருக்காராம். அதை பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கான். கூடிய விரைவிலே பார்த்தீங்கன்னா இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் கூலி படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.